ஈழக்கனவை தவிடுபொடியாக்கி பிரபாகரனுக்கு படுதோல்வியை பெற்றுக் கொடுத்த கிளிநொச்சிக்கு ஜனாதிபதி திடீர் விஜயம். ஆயுதங்களை கைவிட்டு உடன் சரணடையுமாறு பிரிட்டனும் பிரான்சும் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு உத்தரவு. பலாத்காரமாக தடுத்து வைத்துள்ள அப்பாவி தமிழ் பொதுமக்களை உடன் விடுதலை செய்யுமாறு எல்டிடியினருக்கு ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் உத்தரவு. மாலைதீவில் வீடுகளை நிர்மாணிப்பதற்கு இலங்கைக்கு ஒப்பந்தம் கையளிப்பு. அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு இந்திய மக்கள் வாக்குச்சாவடிகளில். இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிளிநொச்சிக்கு விஜயம் செய்துள்ளார். இலங்கை அரசு தலைவர் ஒருவர் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். ஜனாதிபதியுடன் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க உட்பட முப்படை தளபதிகளும் உயர் ராணுவ அதிகாரிகளும் அங்கு விஜயம் செய்ததாக அங்கு இருக்கும் எமது பிரதிநிதி அனுர துரக்கும்புர தெரிவிக்கின்றார். இன்று காலை கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிளிநொச்சியில் கடமையில் ஈடுபட்டிருந்த ராணுவ வீரர்களுக்கு சிங்கள தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தார். படையினருடன் பால் சோறு உண்டு புத்தாண்டு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஜனாதிபதி அவர்களுடன் நட்புறவு ரீதியாக உரையாடி தாயகத்தின் விடுதலைக்காக அவர்கள் ஆற்றும் அர்ப்பணிப்பை பாராட்டி பேசினார். இலங்கை ஜனாதிபதி ஒருவர் கிளிநொச்சிக்கு விஜயம் செய்த முதலாவது சந்தர்ப்பம் இதுவாகும். ஜனாதிபதியின் இந்த விஜயம் இன்று முற்பகல் 10 மணிக்கு இடம்பெற்றது. கிளிநொச்சிக்கு சென்ற ஜனாதிபதியை 57ஆம் 58ஆம் படை அணிகளின் தளபதிகள் வரவேற்றனர். மனிதாபிமான நடவடிக்கைகளின் இதுவரை படையணிகள் வந்த பயணத்தை ஜனாதிபதிக்கு விளக்கி கூறியதுடன் யுத்த சூனிய பிரதேசத்தில் சிக்கியுள்ள பொதுமக்களை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக கட்டளையிடும் தளபதிகள் ஜனாதிபதிக்கு விளக்கமளித்தனர். உலகில் ஆயுத பலத்தில் முதலாம் இடத்தில் இருந்த கெரில்லா அமைப்பான எல்டிடியினரிடம் இருந்து படையினரால் கைப்பற்றப்பட்ட கனரக ஆயுதங்களையும் ஜனாதிபதி பார்வையிட்டதுடன் மனிதாபிமான நடவடிக்கைகள் மூலம் பாதுகாப்பு படையினர் கைப்பற்றிய பிரதேசங்கள் எல்டிடி பயங்கரவாதிகளினால் அளிக்கப்பட்ட இடங்களையும் ஜனாதிபதி பார்வையிட்டார். எல்டிடி தலைமையகம் இருந்த இடத்தை பார்வையிட்ட ஜனாதிபதி எல்டிடி சமாதான செயலகம் அமைந்திருந்த இடத்துக்கும் ஜனாதிபதி விஜயம் செய்தார். வீரமிக்க படையினர் கிளிநொச்சிக்கு அன்றி மதவச்சிக்கும் ஆணையரவுக்கும் அன்றி பாமன் கடைக்கும் சென்றதாக தெரிவித்து அன்று ராணுவ வீரர்களை ஏளனத்துக்கு உட்படுத்திய அரசியல்வாதிகளுக்கு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சரியான பதிலை வழங்கியுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். கிளிநொச்சி வெற்றியை குறை மதிப்பீடு செய்வதன் மூலம் ஐக்கிய தேசிய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க பாராளுமன்றத்தில் ஆக்கிய தேச துரோக கூற்றை பொதுமக்கள் இன்று மறந்துவிடவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் கிளிநொச்சிக்கு செல்வதாக கூறிக்கொண்டு மதவச்சிக்கு செல்கிறது. அலிமங்கடவுக்கு செல்வதாக கூறிக்கொண்டு பாமங்கடைக்கே செல்கிறது. சில சந்தர்ப்பங்களில் அரசாங்கம் மாறு தட்டிக் கொண்டு நாம் வெற்றி பெற்றுள்ளோம் என்று கூறுகிறது. இது அரசாங்கத்தின் வளமையான பல்லவியாகவே அமைந்துள்ளது என்று பாராளுமன்ற உறுப்பினர் முன்னர் தெரிவித்திருந்தார். முப்படைகளின் தளபதி என்ற வகையில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கிளிநொச்சிக்கு சென்று இன்று மூவினங்களையும் ஐக்கியப்படுத்துவதற்காக முன்மாதிரியாக திகழ்கின்றுள்ளார். வீரமிக்க படையினர் பெற்றுத் தந்த இந்த சுதந்திரத்துக்காக நாம் அவர்களுக்கு கௌரவம் செலுத்த வேண்டும். இதற்கு வழிகாட்டிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கும் நாம் அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும். உண்மையிலேயே தேச தலைவர் என்ற வகையில் ஜனாதிபதி இன்று கிளிநொச்சிக்கு சென்றது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாகும். நாம் அனைவரும் கட்சி பேதங்களை மறந்து ஜனாதிபதியின் கரங்களை பலப்படுத்த வேண்டும். ஜனாதிபதியின் இந்த செயல்பாட்டை நாம் அனைவரும் பாராட்டுகின்றோம். பொதுமக்கள் தங்கியுள்ள யுத்த சூனிய வலயத்திலிருந்து எல்டிடி உடன் வெளியேற வேண்டும் என்று பிரிட்டனும் பிரான்சும் தெரிவித்துள்ளன. ஆயுதங்களை கலைந்ததன் பின்னர் பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
பிரிட்டிஷ் வெளியுறவு செயலாளர் டேவிட் மிலிபேன் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் பெர்னார்ட் கவுச்னர் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக பிரான்ஸ் செய்தி சேவை தெரிவிக்கின்றது. யுத்த சூனிய பிரதேசத்தில் பொதுமக்களை மனித கேடயங்களாக கொண்டுள்ளதை இரு நாட்டு வெளியுறவு அமைச்சர்களும் இந்த அறிக்கையின் மூலம் கண்டித்துள்ளனர். அத்துடன் 2 நாள் மோதல் அற்ற காலத்தை பிரகடனப்படுத்த இலங்கை அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கை தொடர்பாக அவர்கள் பாராட்டு தெரிவித்தனர். அந்த 2 நாட்களில் பொதுமக்களுக்கு அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தர எல்டிடி இடமளிக்காமையும் அவர்கள் கண்டித்துள்ளனர். எல்டிடி ஆயுதங்களை களைந்து சரணடைய வேண்டும் என்றும் பொதுமக்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் பிரிட்டிஷ் மற்றும் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் விடுத்துள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் பிரகடனப்படுத்திய நடவடிக்கைகளை வரையறுக்கும் காலப்பகுதியில் முன்னரிலும் பார்க்க குறைவான பொதுமக்களை அரச கட்டுப்பாட்டு பிரதேசங்களுக்கு வருகை தந்ததன் மூலம் எல்டிடிஇ இந்த மக்களை பலாத்காரமாக தடுத்து வைத்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகின்றது என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனம் தெரிவிக்கின்றது. இது முற்றிலும் கவலைக்குரிய நிலை என்று ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் மனிதாபிமான விவகாரங்களுக்கான ஆணையாளர் ஜான் ஹோம்ஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை நிலைமை தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் நேற்று நியூயார்க்கில் இதனை தெரிவித்தார். எல்டிடிஇ பொதுமக்களை கேடயங்களாக கொண்டு செயல்படாமல் மோதல்கள் இடம்பெறும் பிரதேசங்களில் இருந்து வெளியேறி அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்பதை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் எதிர்பார்ப்பாகும் என்றும் ஹோம்ஸ் தெரிவித்தார். பொதுமக்களின் விருப்பம் யுத்த சூனிய பிரதேசத்தில் இருந்து வெளியேறுவதாக இருந்த போதிலும் எல்டிடிஇ அதற்கு இடமளிக்கவில்லை என்று ஹோம்ஸ் தெரிவித்துள்ளார். எல்டிடிஇ பொதுமக்கள் மீது வைத்துள்ள நிலைப்பாட்டை மாற்றி அந்த பிரதேசத்தில் இருந்து வெளியேற விரும்புவோரை கூடிய விரைவில் வெளியேறுவதற்கு இடமளிக்க வேண்டும். இதன் மூலம் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க முடியும் என்று ஐக்கிய நாடுகள் மனிதாபிமான விவகாரங்களுக்கான உயர் சான்சலர் ஜான் ஹோம்ஸ் மேலும் தெரிவித்துள்ளார். ஏனாய் வீதியை அடுத்த மாதம் திறப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வீதி சமிஞ்சைகள் ஏனாய் வீதியை அடுத்த மாதம் திறப்பதற்கான சகல நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. வீதி சமிஞ்சைகள் இனங்காணும் விளம்பர பலகைகள் ஏற்படுத்தப்பட்டு இந்த மாதம் அவை பூர்த்தி செய்யப்படும் என்று அமைச்சர் டிபி ஏகநாயக்க தெரிவித்துள்ளார். நிலக்கண்ணிகளை அகற்றும் பணிகள் வெற்றிகரமாக பூர்த்தியடைந்துள்ளன. வீதி முற்றாக பாதுகாப்பானதாக இருப்பதாக பாதுகாப்பு தரப்பினர் உறுதிப்படுத்தியதுடன் அதனை திறக்க முடியும் என்று அமைச்சர் தெரிவித்தார். சகல புனரமைப்பு பணிகளையும் ராணுவ பொறியியல் பிரிவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து மேற்கொள்கின்றன. ஏனாய் வீதியின் 230 கிலோமீட்டர்களாகும். பயங்கரவாத நடவடிக்கைகள் காரணமாக 3 தசாப்தங்களாக அது மூடப்பட்டிருந்தது. மாலைதீவின் 10,000 வீடுகளை நிர்மாணிக்கும் திட்டத்துக்கான ஒப்பந்தம் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. அரை சொகுசு வீடுகளை நிர்மாணிக்கும் இந்த திட்டத்தை இலங்கை அரசாங்கத்திடம் வழங்க மாலைதீவு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அமைச்சர் ராஜித சேனாரட்ட அண்மையில் மாலத்தீவுக்கு மேற்கொண்ட விஜயத்தின் பயனாக இந்த திட்டத்தை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இலங்கைக்கு கிடைத்துள்ளது. அந்த நாட்டின் தலைநகர் மாலைக்கு சமீபமாக இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்படும். இந்த திட்டத்துக்கு தேவையான காணிகளை இலவசமாக இலங்கை அரசாங்கத்துக்கு பெற்றுக் கொடுக்க மாலத்தீவு அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளது. வீடுகளுக்கு மேலதிகமாக விடுதிகள், விளையாட்டு அரங்குகள், உணவகங்கள் ஆகியவற்றை நிர்மாணிப்பதற்கும் இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார். பல மில்லியன் ரூபாவை இந்த திட்டத்தில் முதலிடுவதற்கு கம்பெனிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. அரச பொறியியல் கூட்டுத்தாபன பொறியியலாளர்களையும் உள்ளூர் பொறியியலாளர்களையும் ஈடுபடுத்துவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் மேலும் தெரிவித்தார்.